சத்தியமா என்ன பிடிக்கல. குழந்தைய பாக்குறதா பொம்பளைய பாக்குறதா? புண்டட்டி பாருங்க. ஒரு 13-14 வயசுக்கு மேல ஆனா எல்லாரோட கண்ணோட்டமும் வேற மாதிரி இருக்கும். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். மீனா வேலடிக்கு நடிச்ச பொண்ணு இப்போ பெருசா ஆயிருக்கும். இன்னும் ஒரு 2 வருஷம் கழிச்சிருந்தா ஓகே ஹீரோயினா கொண்டு வரலாம் சொல்லிட்டு வேற மாதிரி எங்க அப்பா கொண்டு வந்திருக்கலாம். ரொம்ப பயமா இருந்தது. வில்லனா தானே பண்ணிட்டு இருந்தாரு. நான் நினைச்சேன் அவங்க எப்பயுமே அப்படிதான் இருப்பாரு, உருன்னு இருப்பாரு. மூஞ்ச பார்த்தா யாருக்கும் காதல் வராது, எதுவும் பண்றது கூட தோணாது. காதலா பாக்கணும் அப்படின்னா நான் ரொம்ப கேவலமா பார்த்தேன். அவருக்கு கடுப்புனா கடுப்பு. ஐயோ, அதுல ஒண்ணுத்துல மட்டும்தான் அங்கிள் எனக்கு பிடிச்சி உழுக்குன்னு உழுக்குனாரு. இதயம் இதயம் இணைகிறதே, இது ஒரு புது கவிதை. கதையில எப்படி இருந்ததுன்னா கிளைமேக்ஸ்ல மொட்டை அடிக்கிற மாதிரி இருந்தது. படம் மூலியமா எனக்கு 3 சிஸ்டர்ஸ் கிடைச்சிருக்காங்க, எனக்கு ஒரு தகப்பன் கிடைச்சிருக்காரு. அம்மா எப்பயுமே சொல்லுவாங்க, நீ வரம் வாங்கி பிறந்த பொண்ணு அப்படின்னு. ஏன்னா 96ல இப்ப அகத்தியன் சார் ஒரு காதல் கோட்டை, கோகுலத்தில் சீதை பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஒரு படம் பண்றாரு விடுகதைன்னு சொல்லிட்டு. அகைன் ஒரு போல்டான ஒரு கதை. ரொம்ப அந்த டைம்ல ஒரு மிகப்பெரிய பரபரப்பு ஏற்பட்டுச்சு. இந்த படத்துடைய கதையும் சரி, வந்ததுக்கு ரிசப்ஷன்லாம் சரி. நீங்க சொன்னீங்கல்ல 13-14ல இந்த படம் பண்றேன், விடுகதை படம் ஜஸ்ட் 15 இயர்ஸ் தான் நீங்க. சோ எப்படி அப்பா அப்படி ஒத்துக்கிட்டாங்க? 10th படிச்சிட்டு இருந்தேன். ஓகே. அது எப்படி ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுன்னா, நிறைய ஹீரோயின்ஸ் பார்த்திருக்காங்க, ஆனா எதுவும் சரியா வரலன்னு இது பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ நம்மளுக்கு சரண் இருக்கார். அவரு காதல் மன்னனுக்கு ஆள் தேடிட்டு இருந்தாங்க, புதுமுகம். யாரோ சொல்லியிருக்காங்க, நீனா கேளடிக்கு நடிச்ச பொண்ணு இப்போ பெருசா ஆயிருக்கும், ராசியில கூட கடைசி டைம்ல வந்தாங்க, இப்போ ஒரு 1 இயருக்கு மேல ஆயிருக்கும், வேணா ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அவரு என்னன்னா, இந்த இதுக்கு சரியா வராது, நான் கவிதாலயால சொல்ல போறேன், ஆனா அவங்க நடிப்பாங்களா இல்லையான்னு தெரியாது, என்ன எதுவுமே அந்த அவங்களுக்கு அந்த ஐடியாவே இல்லை, நான் என்ன பண்ண போறேன், என்ன ஏதுன்னு. திடீர்னு கவிதாலயால இருந்து ஃபோன் வந்தது. ஃபோன் வந்துட்டு இந்த மாதிரி அகத்தியன் சார் நீனாவை பார்க்கணும்னு சொல்றாருன்னு. அப்ப எங்க அப்பா யாருங்க? இல்ல காதல் கோட்டை டைரக்டர், கோகுலத்து சீதை டைரக்டர், அவர் பார்க்கணும்னு சொல்றாரு. எதுக்குங்க? இல்ல இந்த மாதிரி சரண் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காரு, நீனா இப்ப பெரிய பொண்ணா இருக்கும், ஸோ சும்மா ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னு. அப்போ எங்ககிட்ட போர்ட்ஃபோலியோ கூட கிடையாது. ஏன்னா நம்ம நடிக்க போறோம், ப்ரிப்பேர்டா இருக்கிறோம் அப்படின்னா அது நம்மளுக்கு எல்லாமே அந்த போட்டோ எடுத்து வைக்கிறது, கம்பெனியா ஏறி இறங்குறது, அந்த வேலைகள்லாம் இருக்கும். ஆனா அது என்னன்னா ரொம்ப யங்காவும் இருந்தது, எங்களுக்கு ஐடியா இல்ல. ஒருவேளை இன்னும் ஒரு 2 வருஷம் கழிச்சிருந்தா ஓகே ஹீரோயினா கொண்டு வரலாம் சொல்லிட்டு வேற மாதிரி எங்க அப்பா கொண்டு வந்திருக்கலாம். இதை முடிச்சுட்டு சரி கொஞ்சம் படிக்கட்டும், இயர் 10 அப்படின்றதுனால போயிருந்தோம். போன உடனே போட்டோ இருக்கான்னு கேட்டாரு. இல்ல அந்த ராசி டைம்ல எடுத்த ஒரு 2-3 இருந்தது. அப்ப அவங்க சொன்னாங்க, இது சரியா வராது, நம்ம ஒரு போட்டோ ஷூட் எடுக்கலாம்னு. போட்டோ ஷூட் எடுக்கலாமா? இல்ல நான் கதை சொல்லிடுறேன், நீங்க அதுக்கப்புறம் நீங்க முடிவு பண்ணுங்க அப்படின்னு சொன்னாரு அகத்தியன் அங்கிள். எங்க அப்பாவுக்கு ஒரு பக்கம் ஐயோ இது ரொம்ப நல்ல ஆப்பர்ச்சுனிட்டின்னு இருந்தது, ஒரு பக்கம் இத ஃபியூச்சரா கொண்டு போலாமான்றது ஒரு 2 ஹெசிடேஷன் இருந்தது. எங்க அம்மாக்கு என்ன நடிக்க வைக்கணும்னு ரொம்ப ரொம்ப ஆசை. எங்க அம்மாவும் சினிமா ஃபீல்ட்ல இருந்தவங்க தான். அவங்களுக்கு என்ன நடிக்க வைக்கணும்னு ரொம்ப ரொம்ப ஆசை. ஆனா எங்க அப்பாவை மீறி எதுவுமே பண்ண முடியாது எங்க அம்மாவால, அந்த மாதிரி. சோ அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி கதை சொன்னாங்க. கதையில எப்படி இருந்ததுன்னா, கிளைமேக்ஸ்ல மொட்டை அடிக்கிற மாதிரி இருந்தது முதல்ல இனிஷியலி விடுகதையில. நான் 20 வயசு 30 வயசு அந்த பொண்ணோட கம்மி, இது மத்தவங்கள தேடி போயிடுமோ அப்படின்னு. அப்ப மொட்டை அடிச்சுட்டு போய் அவர் முன்னாடி, பாரு என் அழகிய உனக்காக நான் கெடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, பாவம் நானும் நான் மொட்டையெல்லாம் அடிக்க மாட்டேன் நான் மொட்டையெல்லாம் அடிக்க மாட்டேன் அது இதுன்னு. உடனே பக்கத்துல பிரபு சாலமன் அவர் அசிஸ்டன்டா இருந்தார், வர்க் பண்ணி. அப்ப அவர் அசோசியேட் அசிஸ்டன்ட் கிடையாது, அதாவது அசிஸ்டன்ட்டுக்கு ஒரு லெவல் மேல. ஓகே. ஆமா. அப்ப அவரு வெளியில சொன்னாரு. அப்போ அகத்தியன் அங்கிளுக்கு என்ன ரொம்ப பிடிச்சு போச்சு. ரொம்ப பிடிச்சு போன உடனே அப்போ வெளியில ஓடி சொன்னாரு, சார் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மட்டும் நீங்க விட்டுறாதீங்க, நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க, ஒருத்தர் இல்ல 2 பேர் இல்ல, இது வரைக்கும் 200 பொண்ணுங்களை பார்த்திருக்கிறாரு அவரு, ஆனா எதுவுமே செட் ஆகல.
அதனால நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்களோட பொண்ணோட லைஃப் எப்படி இருக்கும்னு. அது மட்டும் இல்லாம இப்பதான் ஒரு பயங்கர ஹிட் குடுத்திருக்கிறாரு லேட்டஸ்ட். இதுக்கு முன்னாடி நீங்க மட்டும் யோசிச்சு பார்த்துக்கோங்க அப்படின்னு. எங்க அப்பா ஒண்ணும் வேணான்னுலாம் சொல்லல. அந்த அளவுக்குலாம் நாங்க பெரிய ஆள் கிடையாது. நடிக்கிறதுக்கு ஆசை தான். ஆ லைக் அப்படி அவங்க கூப்பிடலன்னா கூட எங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சது, எங்களுக்கு ஒரு ஐடியா இருந்ததுன்னா நாங்களே அப்ரோச் ம். பண்ணியிருப்போம். ஆனா என்னோட லக் என்னன்னா அவங்களே அப்ரோச் பண்ண வேண்டியதா இருந்தது. ஆ யோசிச்சு பாருங்க. அ பொண்ணு வந்து 100% ஓகே ஆன மாதிரி. அப்டின்னா, அப்புறமா வந்து ஃபோட்டோ எடுத்தாங்க. அ வீட்ல போய் சொன்னோம். அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம். அப்புறம் அகத்தியன் அங்கிள் கதையெல்லாம் சொன்னாரு. இதுதான் கதை, இதுதான் கதை அப்டின்னு சொல்லிட்டு. அ அவருக்கு அப்பவே வந்து என் மேல ஒரு ஒரு அட்டாச்மென்ட். எப்டின்னா, கனி, அ விஜி, ரஞ்சினி அவங்க அவங்க 3 மகள்கள். அ ஆமா. கனிக்கும் எனக்கும் ஒரே வயசு. கனி வந்து என்னோட ஃபியூ மந்த்ஸ் ஓல்டர். விஜி வந்து என்னோட 1 இயர் யங்கர். அதுக்கப்புறம் வந்து 3வது பொண்ணு வந்து என்னோட ஒரு 3, 4 இயர்ஸ், 5 இயர்ஸ் கம்மியா இருக்கும் எங்களெல்லாம் விட. அவருக்கு என் வயசு எல்லாம் இது பண்ண உடனே அவருக்கு ஆட்டோமேட்டிக்கா என் மேல எப்படி ஆயிடுச்சுன்னா, பார்த்த உடனே இது என்னோட குழந்தை அப்படின்ற ஒரு மனசு வந்துருச்சு. அதனால வந்து நெறைய விஷயங்கள் வந்து அந்த படத்துல இருந்தது. அவர் எடுத்துட்டாருங்க. நெறைய விஷயங்கள் இருந்தது. ஆனா எனக்கு தெரிய கூட தெரியாது. ஏன்னா இது வேண்டாம், இந்த இது வேண்டாம். அவருக்கு வந்து அந்த எப்படி சொல்றது? மகள் அந்த ஃபீல் வந்துருச்சு. அதனால வந்துட்டு படைப்பாளிக்கு வந்து எந்த எந் ஆ அந்த நெறைய விஷயங்கள் வந்திருந்தா இன்னும் ரொம்ப நல்லா இருந்திருக்கும் அந்த படம். நான் சில நேரத்துல நான் யோசிப்பேன். ஆப்பரேஷன் சக்சஸ். ஆனா பேஷண்ட் வந்து ஆ டெட் ஆர் வாட்டெவர். அந்த மாதிரி தான் எனக்கு இந்த படம் ஓடலன்னா கூட எனக்கு அது ஒரு அருமையான பேர குடுத்த படம். ஆ நான் யோசிப்பேன் சில நேரத்துல. இப்ப நான் லேட்டஸ்ட்டா ஒரு 3, 4 மாசத்துக்கு முன்னாடி அந்த படம் திரும்பி பார்த்தேன். அப்ப நான் யோசிச்சேன். இது நான் நடிக்காத வேற யாரையாவது நடிக்க வச்சிருந்து, அந்த சீன்கள்லாம் இன்க்ளூட் பண்ணியிருந்தா இன்னும் கொஞ்சம் மேக்ஸ் சென்ஸ் ஆயிருக்குமோ! எனக்கு ஒரு நெருடல் மாதிரி. ஏன்னா பிகாஸ் ஹி நெவர் கேம் அண்ட் டோல்ட் மீ இது மாரி உன்னால தான் நான் இந்த எடுக்கல அப்டி இப்டின்னு. ஆனா எனக்கு ஐ கேம் டூ நோ லேட்டா. நெறைய சீன்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் இதுவாயிடுச்சு அப்டின்னு சொல்லிட்டு. அதுல எழுதியிருப்பாரு ஒரு பெருமைக்குரிய அறிமுகம்னு எழுதியிருப்பார். ஆ அ அந்த மாதிரி ஏதோ சம்திங் இருக்கும். அதெல்லாம் வந்து எனக்கு ஒரு பெரிய ஒரு இது. இப்பவும் அகத்தியன் அங்கிள் வந்து என் கூட டச்ல இருக்காரு. 3 பேரும் என் கூட டச்ல இருக்காங்க. அ அவரு அவரோட வந்து 3 என்ன பொண்களும் மகன் டச்ல தான் தான் இருக்காங்க கூப்பிடுவாரு. உங்களோட. ஆமா. படம் மூலியமா எனக்கு 3 சிஸ்டர்ஸ் கிடைச்சிருக்காங்க. எனக்கு ஒரு தகப்பன் கிடைச்சிருக்காரு. சூப்பர். நீங்க அது பாருங்களேன். எனக்கு ஒரு பெரிய இது. கேளடி கண்மணி பண்ணதப்ப எஸ்பிபி சார் அப்படிதான் பார்க்குறாங்க. ஒரு மகள் மாரி பார்க்குறாங்க. அந்த படம் பார்க்கும்போது. உண்மையாங்க. இல்லையா? அந்த அந்த மகள்ன்ற ஸ்தானம் எல்லாருமே அப்படி அந்த ஒரு அட்டாச்மென்ட் இருக்கு உங்களோட இல்லையா? பண்ணும்போது அவங்களுக்கு அந்த ஃபீல் இருக்கு. அது என்னன்னா, அது எனக்கு ஒரு எங்க அம்மா எப்பயுமே சொல்லுவாங்க. நீ வந்து வரம் வாங்கி பொறந்த பொண்ணு அப்படின்னு. ஏன்னா, அந்த மாரி யாரையுமே பார்க்க மாட்டாங்க, கண்ணோட்டத்துல. ஒரு வயதுக்கு மேல ஆனா, ஒரு 13, 14 வயசுக்கு மேல ஆனா, எல்லாரோட கண்ணோட்டமும் வேற மாதிரி இருக்கும். உங்களுக்கு புரியும்னு நெனைக்கிறேன். ஆனா வந்து எனக்கு வந்து ஒரு பெரிய லக் என்னன்னா, கடவுள் தான் எனக்கு ஒரு ஒரு இதுல இருந்தது. எனக்கு அவரும் அப்படித்தான் பார்த்தாரு. கண்ணாத்தால வந்து அந்த அங்கிள் என்ன சின்ன வயசுல இருந்து பார்த்து வளர்ந்தவர். பாரதி கண்ணன் பாரதி சார் கண்ணன். சொல்றீங்க நீங்க. ஓகே. ஆமா. அவரு வந்து என்னல்லாம் வந்து இத்தூண்டுல இருந்து பார்க்குறாரு. அவரு எங்க அப்பாவோட பெரிய ஃப்ரெண்ட் அவரு. ரொம்ப வருஷமா. அப்படிதான் எனக்கும் அந்த ஆஃபரும் வந்தது. ஒரு ஒரு படமும் எனக்கு கூட நடிக்க போம்போது, என் கூட நடிக்கிறவங்களும், டைரக்டரும் என்ன வந்து ஒரு சகோதரியாகவும், என்ன ஒரு மகளாவுமே பார்க்கறதுக்கு வந்து நான் ரொம்ப குடுத்து வச்சிருக்கணும். அண்ட் அது ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்லுவேன். நிச்சயமா. ஏன்னா இப்ப நீங்க சொல்றீங்க இல்லையா? அது அது நமக்கே ஒரு ஒரு கம்ஃபர்டபிள் ஃபீல் வந்துரும் நமக்கு நடிக்கும்போது செட்டுக்குள்ள போயிட்டு அப்படி இல்லையா? அப்படி ஆமா, வச்சுக்கும்போது. ஆமா. அந் 100% அந்த படத்துல இப்ப பிரகாஷ் ராஜ் சார் ஆல்ரெடி ராசியில நடிச்சிருப்பீங்க நீங்க. பட் இந்த படத்துல ஆமா. ஆனா அந்த காம்பினேஷன் அவ்வளோ இல்ல. கிடையாது. காம்பினேஷன் கிடையாது இது. பட் இதுல வந்து இந்த வயது ம். வித்தியாசம். ஸோ அந்த டைம்ல அந்த காலம் எனக்கே ஞாபகம் இருக்கு. அந்த காலகட்டத்துல வந்து இந்த படம் கொஞ்சம் இந்த கதைக்காகவே ரொம்ப பரபரப்பா பேசப்பட்டுச்சு. ஏன்னா டிஃபரன்ஸ் ஆஃப் ஏஜ்ல வச்சு ஒரு ஆமா, கேரக்டர் அண்ட் அகைன் இந்த ஆமா, கேரக்டருமே ரொம்ப போல்டான ஒரு பொண்ணு. எல்லாத்தையும் எடுத்தோம் கவுத்தோன்ற ஆமா, மாரி ஐ மீன் மனசுல என்ன பட்டுச்சோ அதான் ஆமா. பேசுவா வந்து. ரொம்ப ரொம்ப போல்டான கரெக்ட். ஒரு கேரக்டர் தான். எப்படி இருந்துச்சு அவரோட ஒர்க் பண்ணது உங்களுக்கு? பிரகாஷ் ராஜ் சாரோட ஒர்க் பண்ணது. மணிவண்ணன் சாரும் உண்டு அவரோட அந்த படத்துல. வொர்க் பண்ணது ரொம்ப பயமா இருந்தது. பயமா இருந்துச்சு. ரொம்ப பயம். என்னவோ தெரியல. எனக்கு வந்து அந்த டைம்ல நல்லா விவரம் தெரியும்ல. நானு 15 வயசு பொண்ணு. எனக்கு எல்லாமே தெரியும். அப்போ வந்து ஃபுல்லா அந்த வில்லனா தானே பண்ணிட்டு இருந்தாரு. நான் நெனச்சேன் அவரு எப்பயுமே அப்படித்தான் இருப்பாரு. உர்ருன்னு இருப்பாரு. எல்லாரையும் வந்து எரிஞ்சு விழுவாரு. இப்படிதான் நெனச்சுட்டு இருந்தேன். ஆசையில பண்ணியிருக்காரு. எல்லாம் ஆனா வில்லனா வந்து அவரு பண்ணியிருப்பாரு மத்த அ படங்கள் எல்லாம். ஆசைல வில்லனா பண்ணியிருப்பாரு. எல்லாமே பண்ணியிருக்காரு. ஆனா வந்து அவரு நல்ல ஹீரோவா பண்ண படம் இது. அதனால அவருக்கு வந்து அது ரொம்ப நல்லா ஓடணும். ரொம்ப நல்லா எனக்கு பேர் வரணுன்றதுல உயிர குடுத்து நடிப்பாரு. அவரு பாட்டு ஃபுல்லா உட்காந்து ஃபுல்லா இது பண்ணிட்டுருப்பாரு. ஓரமா உட்காந்து அவரு நான் அடுத்து வர சீன்லாம் வந்து கரெக்ட்டா ப்ரிப்பேர் பண்ணிட்டுருப்பாரு. நான் பாட்டு உட்காந்து விளையாண்டுட்டு இருப்பேன். அப்ப அவரு சொல்ல "பாரு இது இவ்ளோ பெரிய சீன் வருது. கொஞ்சமாவது இருக்குதா? அது பாட்டு விளையாண்டுட்டு இருக்குது. அங்கேயும் இங்கேயும் குதிச்சுக்கிட்டு அது இதுன்னு."
ஃபுல் டைமும் சொல்லிட்டு இருப்பாங்க. அப்ப அகத்தியன் எங்களுக்கு சொல்லுவாரு, அவளாம் பண்ணிடுவா. அவ வந்து என்னது டேக்கு அப்படின்னு சொல்லி இது பண்ணா அவளாம் நடிச்சிருவா. அதை பத்தி எது பண்ணி கிடையவே கிடையாது. அகத்தியன் அங்கிளுக்கு வந்து ஒரே ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு மனசு கஷ்டம் இருந்தது என் மேல. ஆடிஷனிங் போகும்போது அவர் கேட்டிருந்தாரு அப்பா கிட்ட, படம் நடிச்சிருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு, லைக் ரீசெண்ட் டைம்ல. அப்போ வந்து நாங்க ராசி பத்தி நாங்க யோசிக்கவே இல்லை. மறைக்கணுன்றதுக்காக கிடையாது. அது வந்து நாங்க வந்து ஒரு எப்படி சொல்றது, அது சின்ன வயசு கேட்டகரி அந்த மாதிரி ஹீரோயினா எதுலயும் நம்ம பண்ணல அப்படின்றனால நீங்க அதை சொல்லல. ஹீரோயினா நம்ம எதுவும் பண்ணலன்றதுனால நாங்க அது நாங்க மென்ஷன் பண்ணல. இல்லைங்க நாங்க எதுவும் பண்ணலன்னு. அப்புறம் தான் உங்களுக்கு தெரிய வந்தது நான் ராசியில பண்ணியிருக்கேன். அப்போ வந்து அங்கிள் வந்து கேட்டாரு, ஐயோ நீ சொல்லியிருக்கலாமே அப்படின்னு. அது ஒரு திட்டலாம் இல்ல. அவருக்கு ஒரு இது இருந்தது. ஐயோ நீ அதுல சிஸ்டர் கேரக்டர் பண்ணிருக்கிறேன்னு என்கிட்ட நீ சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு. ஐயோ நான் யோசிக்க கூட இல்லை. எங்க அப்பா சொன்னாரு, அது நான் யோசிச்சு கூட இல்லை. தப்பா நினைக்கிறீங்கன்னா வேற யாரையாவது போட்டுக்கிறதா இருந்தா நீங்க போடுவோம். ஐயோ அதை எப்படி நான் பண்ண முடியும், இல்ல சொல்லியிருக்கலாம், அதுதான் எனக்கு ஒரு சின்ன வருத்தம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது இது பண்ண போகும்போது ஞாபகம் வந்தது எனக்கு. அழகான சாங்ஸ் அண்ட் பர்டிகுலரா இதயம் சாங் வந்து ரொம்ப அழகா இருக்கும் இல்லையா? அது அந்த மெலடி சாங் தேவா சார், ரொம்ப சூப்பரான சாங். ஏன் சிரிக்கிறீங்க சாங் சொல்றாங்க? பெரிய காமெடி அது. ஐயோ அதுல ஒண்ணுத்துல மட்டும்தான் அங்கிள் எனக்கு பிடிச்சி உழுக்குன்னு உழுக்குனாரு. காதலா வரணும் உங்ககிட்ட, நான் எப்படி நான் புரிய வைப்பேன் கடவுளே, எனக்கு எப்படி நான் புரிய வைக்கிறேன்னு தெரியல. நான் எவ்வளவோ பேர் கூட நான் நடிக்க வச்சிருக்கிறேன், கல்ல கூட நான் நடிக்க வச்சிருக்கிறேன். உங்ககிட்ட நான் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுவேன், எனக்கு எப்படி எக்ஸ்பிளைன் பண்றதுன்னே தெரியல. ஏன்னா அவருக்கு வந்து எப்படின்னா ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுள்னு சொல்ல மாட்டேன். தன்னோட சொந்த மகள் கிட்ட என்னன்னு போயிட்டு நீ வந்து அவர் மேல இன்டிமசி பத்தி ஒரு 15 வயசு பொண்ணு, அதுல வந்து 17 year old மாதிரி தான் இருக்கும். பட் ஆனா நான் வந்து அவருக்கு தெரியும் நான் 15 தான் அப்போன்னு. என்னன்னு போய் எல்லாமே பண்ணிடுவேன் நானு. ஆனா அந்த டைம்ல வந்து கொஞ்சம் கஷ்டம் தானே. அதாவது எனக்கு என்னால எப்படி முடியுது, அதாவது ஒரு 20 வயசு 25 வயசு பொண்ணு எப்படி யோசிக்குதுன்றது 14 வயசு 15 வயசு பொண்ணுக்கு எப்படி யோசிக்க முடியும்? அது யோசிச்சு நான் நடிச்சதே இவ்வளவு பெரிய விஷயம். அதுக்கு மேல நீங்க வந்து காதலா பாக்கணும் அப்படின்னா நான் ரொம்ப கேவலமா பார்த்தேன். அவருக்கு கடுப்புனா கடுப்பு. ஐயோ உன் மூஞ்ச பார்த்தா யாருக்கும் காதல் வராது, எதுவும் பண்றது கூட தோணாது. அது மட்டும் கொஞ்சம் நிறைய டேக் வாங்கினங்க அந்த பாட்டுல. ரொம்ப கஷ்டப்பட்டேன். அதனாலதான் தூரமா ஓடி வர்றது, தண்ணி குடிக்கிறது, அப்புறம் வந்து அடிக்கிறது, அப்புறம் பாறாமல் நிக்கிறது, இதுலயே முடிச்சிட்டாரு. அவர் சொன்னாரு, நான் எப்படி எல்லாம் பிளான் பண்ணி வச்சிருந்தேன் தெரியுமா, ஃபுல்லா க்ளோஸ் அப்லயே போகணும், ஃபுல் எமோஷனல்ல போகணும்னு. கடைசியில ஃபுல்லா ஒயிட் ஷாட்ல முடிக்க வச்சுட்டேன். நீ என்ன நிறைய ஒயிட் ஷாட்ஸ் தான் இருக்கும் அதுல. ஆமா ஆமா கரெக்டா, நான் உண்மையா சொல்றேன் பாருங்க. அதனாலதான் பாவம் அவரு நான் படுத்தி எடுத்துட்டேன். அங்கிள் சாரி அங்கிள். ரொம்ப ரொம்ப அழகான சாங், ரொம்ப அழகா விஷுவலாவே ரொம்ப அழகா இருக்கும் அந்த பாட்டு. பார்க்கவும் சரி கேட்கவும் சரி ரொம்ப நல்லா இருக்கும் அந்த பாட்டு. என்ன மாதிரி விமர்சனங்கள் வந்துச்சு உங்களுக்கு படம் முடிஞ்சதுக்கு, ஐ மீன் வெளிவந்ததுக்கு அப்புறமா? உண்மையாவே பத்திரிகை நண்பர்கள் ஒருவருத்துக்கும் வந்து கோடான கோடி நன்றிகள். ஏன்னா வந்து ஒருத்தர் கூட என்ன தப்பா எழுதலைங்க, ஒருத்தர் கூட தப்பா எழுதலை. ஏன்னா வந்து ஒரு படம் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா, அதுவும் ஒரு பொண்ணோட ஃபர்ஸ்ட் படமே ஃபெயிலியர் ஆகும்போது, அது அவ்வளோ பெரிய ஃபெயிலியர் கிடையாது, பட் நாட் டு த லெவல் எதிர்பார்த்த அளவு வெற்றி பெறல. அதாவது எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றி பெறல. ஆனா எல்லாரும் எழுதியிருந்த ஒரே விஷயம் என்னன்னா, இந்த படத்து மூலியமா நம்மளுக்கு கிடைச்ச ஒரு பொக்கிஷம். நீனா அவ்வளோ அழகா பண்ணிருக்குது இந்த குழந்தை, 15-16 வயசு குழந்தை, ஆனா இந்த அளவுக்கு நடிச்சிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தரும் அந்த படத்துல சொல்லுவாங்கல்ல, இந்த மாதிரி பிளஸ் அண்ட் மைனஸ் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ். அதுல ஒரு பத்திரிகைக்காரர்களும் என்ன வந்து பிளஸ் 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 பிளஸ்ன்னு எழுதியிருந்தாங்க. அது எனக்கு ஒரு பெரிய ஒரு ரெகக்னிஷன் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அடையாளம் கொடுத்துச்சு அந்த படம் இல்லையா? கேபி சார் என்ன சொன்னாரு படம், ஏன்னா அவரோட ப்ரொடக்ஷன் அது. அவரை நான் ஒரே ஒரு தடவை தான் பார்த்தேங்க. அவரை நான் பார்த்து ஆசீர்வாதம் வாங்கினேன் ஒரே ஒரு தடவை தான். எப்பனா ப்ரிவியூ அப்போ வந்து கண்ணா ரொம்ப அதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் அவரை பார்த்தேன். ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாரதி ராஜா சாரை பார்த்தேன். பாரதி ராஜா சார் வந்து என்ன இப்படி கையில மேல வச்சு, நீ பெரிய அளவு விட கண்ணா அப்படி சொல்லிட்டு அவர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினேன். கேபி சாருக்கு வந்து அப்போ ரொம்ப உடம்பு முடியாத நிலைமை. ஆனா அவர் வந்திருந்தாரு, அவர் காலையும் நான் உட்காந்து ஆசீர்வாதம் வாங்கினேன். அதுதான் ஃபர்ஸ்ட் தடவை நான் அவர் பார்த்தது. அதுதான் லாஸ்ட் தடவையும் நான் அவரை பார்த்தது.